ஹalleluya. இன்னைக்கு அருமையான இந்த பிளஸ்டு வெள்ளிக்கிழமை, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வெள்ளிக்கிழமையில் தேவன் நமக்காக கொடுக்கக்கூடிய வார்த்தை 2 கொரிந்தியர் 4 அதிகாரம் 13வது வசனம். விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாயிருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். அப்போ இங்கே முதல்லையே சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கிலீஷில் ரொம்ப அழகாக சொல்லி இட்ஸ் ரிட்டன், அங்கே ஆல்ரெடி எழுதியிருக்கு. ஐ பிலீவ்டு, நான் அதை விசுவாசிச்சிட்டேன், அவ்வளோதான். அதுக்கு மேலே எதுவுமே கிடையாது. ஸோ எதை நம்ம விசுவாசிக்கணும்? ஏசு கிறிஸ்துவின் ஆட்டுக்குட்டியானவருடைய அந்த பாவமறியாத இரத்தத்தினால என்னுடைய பாவங்களுக்காய், நான் செய்த மீறுதல்களுக்காய், நான் செய்த தவறுகளுக்காய், நான் செய்கிற அக்கிரமங்களுக்காய் அவருடைய இரத்தத்தினால நான் மீட்கப்பட்டேன் இப்படின்னு நம்ம விசுவாசிக்கும் போது அந்த இடத்துல இன்னொரு ரெஃபரன்ஸான ஒரு வசனம் பிலிப்பியர் 4:13, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால, கிறிஸ்து தான் அந்த இடத்துல நம்மளை பலப்படுத்துகிறார். அவர் மூலமாக நம்ம எல்லாவற்றையும் செய்கிறதுக்கு நமக்கு பலன் உண்டு அப்படின்றத நம்ம ஒரு விசுவாசமாக, எனக்கு எந்த சூழ்நிலை வந்தாலும் நான் விசுவாசிக்கிற கர்த்தர், நான் விசுவாசிக்கிற தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால இது எல்லாவற்றையும் நான் செய்வேன் அப்படின்னு ஒரு விசுவாசம் நமக்கு இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம அதை எந்த காரியத்தை செய்யும் போதும் அந்த இடத்துல உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுது. ஸோ விசுவாசத்தை குறித்து நிறைய இடத்துல எழுதப்பட்டிருக்கு. ஸோ அதனால தான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன்றதை விட பேசினேன் அப்படின்னா நான் பேசிட்டேன், முடிச்சிட்டேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போது நம்மளும் விசுவாசிச்சிட்டோம், அந்த விசுவாசத்தை காத்து கொண்டு தேவன் இதை செஞ்சார், தேவன் உங்களுக்கும் செய்வார் அப்படின்னு சொல்லி தேவனிடத்தில் பெற்றுக்கொண்ட அந்த அன்பை மற்றவர்களுக்கும் நம்ம சாரும்போது இந்த இடத்துல ஒரு சுவிசேஷமும் நம்ம சொல்லக்கூடிய ஒரு கடமை நம்ம மேலே இருக்குது. ஸோ அதனால் விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன், இந்த வார்த்தை நம்ம கூட இடைப்பட